அடுத்த section பார்த்தீங்கன்னா percentage. The third unit continues. By a certain person, we meet that many hundreds. This X person mean X hundreds. Written as X percentage. அதில் first example, express a fraction 56%. Solution, given that 56% equal to 56 by 100 equal to இது அடித்தா 14 by 25. பர்சன்டேஜை 1 by 100 மாற்றிக்கிறது. அவ்வளோ கொடுத்துருக்க நம்பரோட பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை 1 by 100 மாற்றிக்கிறது தான். அடுத்து எக்ஸ்பிரஸ் எ ஃப்ராக்ஷன் 0.6%. அப்போ 0.6 டிவைடட் பை 1 by 100. அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட்டுக்கான மேலே 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 6 by 1000 ஈக்குவல் டு இதை அடித்தோம்னா 3 by 500. அடுத்தது வாட் பர்சன் ஆஃப் 72 is 6. given that percentage, இப்போ வாட் பர்சன்ட் கேட்குறாங்க, ஆஃப் 72 is 6. அப்போ 72 is 6னா 6 by 72ன்னு அர்த்தம். இந்த பர்சன்டேஜ் வேணுங்கிறதுனால 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இஸ் அ பர்சன்டேஜ். இப்போ 6க்கு 72க்கு அடித்தா 1 by 12 இந்த 100. அப்போ 100 by 12, ஸோ அடித்தா 25 by 3 பர்சன்டேஜ். 25 by 3 பிரித்து எழுதினோம்னா தட் இஸ் 25 3 பிரித்து எழுதினோம்னா 24 plus 1 by 3. This is 24 by 3 plus 1 by 3. So அடித்தா 8 by 8 and 1 by 3 percentage. So அதே போல் அடுத்த எக்ஸாம்பிள், if A is income, ஏங்கிறவரோட இன்கம் 33%, more than that of B, then how much percent is B is income less than that of A? அப்போ ஏங்கிறவரோட இன்கம் வந்து 33%, more than that of B அப்படின்னு. அப்போ requested percentage equal to 33%. சரிங்களா? 33% more thanங்கிறதுனால plus that of B. How much percent is P is income less than that A? அப்போ 33 divided by 100 plus 33 into 100. இந்த பர்சன்டேஜ் வந்ததுனால 100. That equal to 33 divided by 133. ஸோ அப்போ இதெல்லாம் பெருக்கி வகுத்தோம்னா நமக்கு 24.8% ஆன்சர். இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸாம்பிள், தி பாப்புலேஷன் ஆஃப் a town is 1,76,400. 1,76,400 ஒரு பாப்புலேஷன். ஒரு டவுனோட பாப்புலேஷன் வந்து 1,76,400 பேர் இருக்காங்க மக்கள் தொகை. இஃப் இட் இன்க்ரீசஸ் அட் தி ரேட் ஆஃப் 5% பர் annum, வருஷத்துக்கு 5% இன்க்ரீஸ் ஆகுது அந்த மக்கள் தொகை. வாட் வில் பி இட்ஸ் பாப்புலேஷன் 2 years have? What will be its population 2 years? இப்போ 2 வருஷம் கழிச்சு அதனுடைய பாப்புலேஷன் எவ்வளோன்னு கேட்குறான். What was it 2 years ago? அப்போ பாப்புலேஷன் ஆஃப்டர் 2 years, இப்போ 1,76,400 இண்டு 1 plus 5 by 100, 1 plus 5 by 100 whole square. ஏன்னா 2 years ஆகும் அதனால். இது 5%, 5 by 100. சரிங்களா?
அப்போ திஸ் இஸ் 1,76,400 இண்டு இது ரெண்டுக்கும் அடித்தோம்னா 4 5 10 அப்போ என்ன 20. இதை எடுத்து எல்சிஎம் எடுத்தோம்னா 20 + 1 21/20 ஹோல் ஸ்கொயருங்கிறனால ரெண்டு டேர்மாக பிரிச்சுட்டோம். 21/20 இன்ட்டு 21/20 தட் ஈக்குவல் எல்லாத்தையும் அடித்து மல்டிப்ளை பண்ணோம்னா 1,94,488 மக்கள் தொகை இருக்கிறாங்க. எத்தனை வருஷமா? 2 வருஷத்துக்கு. இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. பாப்புலேஷன் 2 years ago. இப்போ பாப்புலேஷன் 2 years agoனா திஸ் இஸ் 1,76,400 டிவைடட் பை 1 + 5/100 ஹோல் ஸ்கொயர். பாப்புலேஷன் ஆஃப்டர் 2 இயர்ஸுக்கு இந்த இது மல்டிப்ளை, ஆஃப்டர் 2 இயர்ஸுக்கு மல்டிப்ளை, சரிங்களா? பாப்புலேஷன் 2 years agoக்கு டிவைடட். அப்போ இதே போல் அதை எடுத்தோம்னா 20/21 இன்ட்டு 20/21 தட் இஸ் ஈக்குவல் 1,60,000 மக்கள் தான். சரிங்களா? இதுதான் அதுக்கு முன்னாடி. ஸோ இது ஒரு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, யூனிவர்சிட்டி கொஸ்டினில். ஏதாச்சும் ஒன்று கேட்டுரும். ஒன்று பாப்புலேஷன் ஆஃப்டர் 2 years இல்லது பாப்புலேஷன் 2 years ago. இது ரெண்டில் ஏதாச்சும் ஒரு கேட்பான். ஆஃப்டர் 2 yearsனால் திஸ் இஸ் 1,94,481 பேர் மக்கள் தொகை. 2 years agoனா 1,60,000 மக்கள் தொகை. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள், if A is salary is 20%, ஏங்கிறவரோட salary 20%, less than B salary, B யோட salary by how much percent is B salary more than A is? இப்போ சொல்யூஷன் requested percentage equal to 20%, அதனால 20. this is Bங்கிறவரோட percentage more thanங்கிறதுனால less than அப்படிங்கிறதுனால 100 - 20 into 100%. ஸோ இது ரெண்டுக்கும் அடித்தோம்னா 80, 80க்கு 20க்கு அடித்து மிச்சம் போ 25% ஆன்சர். ஸோ அதே போல் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ். question mark percentage of 25 equal to 2.125. ஸோ லைட் அந்த question mark எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இஸ் percentage of 25 equal to 2.125. அப்போ x percentage x/100 இண்ட் ஆஃப்னா இண்டு 25 equal to 2.125. so that implies x/25 100 கடிச்சோம்னா 4 equal to 2.125. so divided by 2 equal to multiply. இப்போ x equal to 2.125 into 4 that equal to x equal to 8.5 answer. 8.5 answer. அதே போல் அடுத்த எக்ஸாம்பிள், இதெல்லாம் சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. ஸ்கூல் லெவலில் 12.5% ஆஃப் 192 ஈக்குவல் டு 50% ஆஃப் கொஸ்டின் மார்க். இப்போ கொஸ்டின் மார்க் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ஆஃப் நான் மல்டிப்ளை. ஸோ திஸ் இஸ் 50 கடிச்சா 2. ஸோ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன், டிவைடட் பை 2 மல்டிப்ளைக்கு போயிடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 12.5 100 into 192 into 2. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி அடிச்சோம்னா 48 ஆன்சர். ஸோ இதே போல் சின்ன எக்ஸாம்பிள்ஸ் அதே மாதிரி தான். இஃப் எக்ஸ் இஸ் 90% ஆஃப் ஒய், வாட் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஒய்? பாருங்கள், கிவன் எக்ஸ் ஈக்குவல் டு 90% ஆஃப் ஒய், அதனால் 90/100 into ஒய் அதை எழுதிங்க. ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 9/00 அடிச்சுட்டு 9/10 into ஒய். தட் ஒய் ஈக்குவல் டு ஒய் வேணும், அதான் ஒய் ஈக்குவல் டு அப்போ 10x 10/9 into எக்ஸு. ஸோ எக்ஸ் அப்படின்னா y/x equal to 10/9. ஸோ ரெக்கார்டு பர்சன்டேஜ் y/x into 100 equal to y/x ஓட வேல்யூ 10/9 into 100 is percentage equal to 111.1% ஆன்சர். ஸோ இதே போல் அடுத்த எக்ஸாம்பிள், x percentage of y is y percentage of x question mark. இதே போல் தான் அதுவும். ஸோ இது ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டினில் கேட்டிருக்கான். அப்போ x percentage x/100 of y நான் மல்டிப்ளை y ஈக்குவல் டு y percentage of x. ஸோ அப்போ என்ன ஈக்குவல் டு திஸ் இஸ் y percentage of x ஆன்சர். இப்படியும் கொடுத்துருப்பான், இதையும் கொடுத்துருப்பான் ஆன்சர். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். 7 ஒரு 3 எக்ஸாம்பிள் வந்து 3
ஹோம்ஒர்க் வந்து அசைன்மெண்ட் ப்ராப்ளம். அப்போ ஃபஸ்ட் யூனிட்டுக்கு ஒரு 5 கொடுத்துருக்கேன், செகண்ட் யூனிட்டுக்கு ஒரு 5, தேர்ட் யூனிட்டில் முதல்ல ஒரு 2, இப்போ ஒரு 3, 5, 15 கொஸ்டின் அசைன்மெண்ட்டாக எழுதி கொடுத்துருங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இதுவும் தேர்ட் யூனிட் தான். ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ப்ராஃபிட்னா லாபம் அண்ட் நஷ்டம். ஸோ ஈஸ் தான் இதில் வந்து காஸ்ட் ப்ரைஸ் சிபிமோ, செல்லிங் ப்ரைஸ் வந்து எஸ்பிமோ. காஸ்ட் ப்ரைஸ் தி ப்ரைஸ் அட் விச் அன் ஆர்டிகிள் இஸ் பர்ச்சேஸ்டு இஸ் கால்டு இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். அப்ரிவியேஷன் வந்து சிபி. செல்லிங் ப்ரைஸ்னா தி ப்ரைஸ் அட் விச் அண்ட் சர்க்கிள் இஸ் சாலிட். பர்ச்சேஸ் பண்ணால் காஸ்ட் ப்ரைஸ், சாலிடாக இருந்தால் இஸ் எ செல்லிங் ப்ரைஸ். அதான் எஸ்பின்னு சொல்கிறோம். ஸோ ப்ராஃபிட் ஆர் கெயின் அதுக்கு ஃபார்முலா வந்து எஸ்பி மைனஸ் சிபி, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். லாஸுக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இதெல்லாம் ஃபார்முலா. கெயினோட பர்சன்டேஜ் கெயின் இன்டு 100 பை சிபி, லாஸோட பர்சன்டேஜ் லாஸ் இன்டு 100 பை சிபி. சிபினா காஸ்ட் ப்ரைஸ். அதே போல் செல்லிங்க்கு இந்த ஃபார்முலாஸ் அதெல்லாம். சரிங்களா? அதை பயன்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, a man buy an article for 27.50 and sell it for rupees 28.60. find his given person. அப்போ என்ன, given CB 27 ரூபாய் 50 பைசா, செல்லிங் ப்ரைஸ் வந்து 28 ரூபாய் 60 பைசா. அப்போ கெயின் எவ்வளவு? கெயினுக்கு ஃபார்முலா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். செப்பரேட் பண்ணால் 1 ரூபாய் 10 பைசா கெயின். அப்போ கெயினோட பர்சன்டேஜ் கேட்குறான். அப்போ 1 ரூபா 10 பைசா டிவைடட் பை 27 ரூபாய் 50 பைசா இன்டு 100. ஸோ ஈக்குவல் டு இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கனால 100 மேலே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 110 பை 2750 இன்டு 100. ஸோ இது ரெண்டையும் அடித்தோம்னா 4% ஆன்சர். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள், இஃப் எ ரேஷியோ இஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் 490 ரூபாய் அண்ட் சாலிடு ஃபார் 465 ரூபாய் 50 பைசா. ஃபைண்ட் தி லாஸ் பர்சன்டேஜ். முதல்ல கெயின் பர்சன்டேஜ் பார்த்தோம், இப்போ லாஸ் பர்சன்டேஜ். லாஸ் பர்சன்டேஜ்னா ஒன்றும் இல்லை, முதல்ல இது சிபி, செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு வச்சு கொடுத்துருக்கான், செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டான். அப்போ லாஸ்க்குள்ள ஃபார்முலா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். அதில் சப்ஜெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான 24 ரூபா 50 பைசா கிடச்சி. அப்போ பர்சன்டேஜ்னா லாஸ் இன்டு 100 பை செல்லிங் ப்ரைஸ். அதனால லாஸோட வேல்யூ 24 ரூபா 50 பைசா, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 490 ரூபாய் இன்டு 100. அதை இதெல்லாம் அடிச்சோம்னா 2450 டிவைட் பை 490 ரூபாய் பர்சன்டேஜ் ஈக்குவல் அடிச்சோம்னா 5% ஆன்சர். ஸோ அதே போல் ஃபைண்ட் செல்லிங் ப்ரைஸ் வென் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 56 ரூபாய் 25 பைசா, கெயின் 20%. ஸோ செல்லிங் ப்ரைஸ் that equal to 100 plus gain percentage divided by 100 into cost price. So 100 plus gain on the 20% 100. So rupees 56.25, 56 ரூபாய் 25 பைசா. ஸோ எல்லாத்தையும் எடுத்து கண்டுபிடிச்சோன்னா 67 ரூபாய் 50 பைசா ஆன்சர். இதே போல் தான் அடுத்தடுத்து இந்த கெயின் கண்டுபிடிக்கிறது, காஸ்ட்டு, செல்லிங் ப்ரைஸ். நான் இப்போ செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்கான், கெயின் கொடுத்துட்டான், காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறான். அப்போ அதுக்குள்ள ஃபார்முலா முன்னாடி எழுதி போட்டுருக்கோம். காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 பை 100 ப்ளஸ் கெயின் பர்சன்டேஜ் இன்டு செல்லிங் ப்ரைஸ். கெயின் பர்சன்டேஜ் வந்து 16, செல்லிங் ப்ரைஸ் வந்து 40 ரூபா 60 பைசா. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம் 35 ரூபா காஸ்ட் ப்ரைஸ். அப்போ இதே போல் அடுத்த எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது ஒரு யூனிவர்சிட்டி. இஃப் எ கமிஷன் ஆஃப் 10% இஸ் given on the market price of an article, the gain is 25%. Find the gain percent if the commission is
if the commission is let market price 100 rupees, then commission 10 ரூபாய். அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 100 ரூபாய் இல்லைருந்து 10 ரூபாய் கழிச்சா 90 ரூபாய். பட் கெயின் வந்து 25%. அப்போ ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 divided by 100 plus gain percentage in the selling price, that equal to 100 by 100 plus 20 into 90. So equal to 100 divided by 120 into 90, that equal to 72 ரூபாய். இதோட காஸ்ட் ப்ரைஸ். அப்போ நியூ கமிஷன் இஸ் 20 ரூபாய். அப்போ நியூ செல்லிங் ப்ரைஸ் உள்ளது 100 ரூபாயிலேருந்து 20 கழிச்சா 80 ரூபாய். அப்போ கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ கெயின் பர்சன்டேஜ்னா 8 divided by 72 into 100. ஸோ இது அடித்தோம்னா 1/9% ஆன்சர். இதே போல் தான் அடுத்து பாருங்க. வாட் இஸ் தி லாஸ் இஃப் எ மேன் லாஸ் 10 ரூபாய் ஆன் செல்லிங் அன் ஆர்டிகல் ஃபார் 100. கிவன் செல்லிங் ப்ரைஸ் 100 ரூபாய், லாஸ் 10 ரூபாய். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னு கேட்குறான். காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 by 90 into 100 equal to 1000 by 9. அப்போ லாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா 10 into 9 by 1000 into 100. ஸோ இந்த 100 அடிச்சிட்டோம், 10க்கு இந்த 0 அடிச்சிட்டோம், 9% ஆன்சர். ஸோ அதே போல் தான் இதுவும். இஃப் தி காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 12 table is equal to the selling price of 16 tables, the loss percentage dash. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ஆஃப் ஈச் டேபிள் பி 1 ரூபாய். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 16 டேபிள்ஸ் 16 ரூபாய். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 12 டேபிள்ஸ் இஸ் 12. சரிங்களா? அப்போ அதே போல் அடுத்து எடுத்தோம்னா this is equal to loss percentage equal to loss into 100 by CB. So 4 by 16 into 100. 4க்கு 16 அடிச்சா 4, 4க்கு 100 அடிச்சா 25. So 25% ஆன்சர். அதே போல் அடுத்து a single discount equivalent to a discount series of 30%, 20%, 10% is dash. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் 100, செல்லிங் ப்ரைஸ் 90% ஆஃப் 80% ஆஃப் 70% ஆஃப் 100. அப்போ 9500 into 80/100 7500 into 100. அப்போ எல்லாத்தையும் அடிச்சோம்னா அது 504 divided by 110. ஸோ 50.4. அப்போ சிங்கிள் டிஸ்கவுண்ட் வந்து 100 ரூபாயிலேருந்து 50 ரூபா ப்ளஸ் 50 ரூபாயும் 40 பைசா கழிச்சோம்னா 49 ரூபா 60 பைசா பர்சன்டேஜ். அப்போ 40.6%. அப்போ 45.6%. ஸோ ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கோம், நோட்ஸ்லேயே கொடுத்துருக்கான். எத்தனை 1 2 3 4 5 ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 5ல் ஒரு ஏற்கனவே 10 கொடுத்துட்டுன்னா போதும், 15 கொடுத்துருக்கேன், அது போதும். அதை அசைன்மெண்ட் எழுதிக்கங்க. இந்த ஹோம்ஒர்க் செஞ்சுருங்க. அவ்வளோதான். இதுதான் யூனிட் முடிஞ்சு. யூனிட் 3 ஓவர்.